அதிமுகவில் என்ன நடக்குதுன்ற அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய புது தகவல், இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க அங்கே போகிறதா திட்டம் என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. என்ன நடக்குதுன்னு கேட்போம். தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். மன்னிக்கவும், தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், இப்ப சபாநாயகரை போய் பார்த்தாங்க, இப்ப அடுத்தபடியா ஆளுநர் மாளிகைக்கு போறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன கோரிக்கையை முன்வைக்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 பேர் தமிழக அரசுக்கு எதிராக அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய விவகாரத்துல வாக்களிச்சிருந்தாங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன செயல்பாடு இருக்கிறாரோ அந்த செயல்பாட்டை நோக்கித்தான் இந்த எம்எல்ஏக்களுடைய நகர்வுகளும் இருப்பதை பார்க்க முடியுது. அந்த வகையில அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னால், அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவுடைய கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் நியமிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கடிதம் ஒன்றை எழுதி சபாநாயகர்கிட்ட வழங்குறாரு. தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் வழங்கியிருந்த ஒரு சூழல அதன் தொடர்ச்சியாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவரிடமும் இந்த கடிதத்தை இந்த அணி சார்பில் வழங்கப்படுது. மறுபுறம் பார்த்தோம்னா, அதிமுகவை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகாக முழுமையான ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வகையில தாவேகாவுக்கு வாய்ப்பளித்த அதிமுக எம்எல்ஏக்கள், குறிப்பாக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், ஆர். காமராஜ் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களை கொண்ட சுமார் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை அளிக்கிறாங்க. அந்த 25 எம்எல்ஏக்கள் தரப்பிலும் அவர்கள் தரப்புல சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியையும் கொறடாவாக சி. விஜயபாஸ்கரையும் நியமிக்க வேண்டும் என, இதே போல தற்காலிக சபாநாயகர் கருப்பையா, அது மட்டும் இல்லாம சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர்கிட்ட கடிதத்தை வழங்குறாங்க. அதிமுக இப்படியாக 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் யாரு, கொறடா யார் என்பதை டிசைட் செய்ய வேண்டிய ஒரு அதிகாரம் சபாநாயகர் வசம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிர்வாகிகள் தற்போது தமிழக ஆளுநரை சந்திப்பதற்காக கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனுக்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. அந்த வகையில கே.டி. முனுசாமி, தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஓ.எஸ். மணியன், ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய லோக் பவன் மக்கள் பவனுக்கு நேர்ல சென்று ஆளுநரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை வழங்க இருக்கிறாங்க. இந்த கோரிக்கையோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில சட்டமன்றத்துல குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைவர் யாரை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கிறாரோ, சட்டமன்ற குழுவுடைய கொறடாவாக நியமிக்கிறாரோ அது மட்டுமே செல்லத்தக்கது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் இதற்கு மாறாக சபாநாயகருடைய செயல்பாடு இருக்கிறது. குறிப்பாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால், அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த சில எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையில எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பு நிர்வாகிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில அவருடைய நிலைப்பாடு இருப்பதாக கூறி ஒருதலைபட்சமாக சபாநாயகர் செயல்படுவதாக கூறி குற்றச்சாட்டை முன்வைப்பதற்காகவும் கடிதத்தை வழங்குவதற்காக தற்போது சென்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக தலைமைச் செயலகம் சென்றிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நிர்வாகிகள் சபாநாயகர் சந்தித்து ஏற்கனவே வழங்கப்பட்ட கடிதம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக கொறடாவாக யாரை நியமிக்கப் போகிறீர்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் கேட்டறிவதற்காக சென்றிருந்தாங்க. அதே சமயம் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பு நிர்வாகிகளும் நேரடியாக சென்று இருவேறு அறைகள்ல காத்திருந்து அதன் பிறகாக சபாநாயகரை சந்தித்து பேசிவிட்டு வெளியே வந்த நிலையில இதுல பெரிய அளவுல உடன்பாடு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கிடைக்காத ஒரு சூழல்ல தற்போது ஆளுநருடன் அந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் சபாநாயகர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளரை பொறுத்தமட்டில் இந்த விவகாரத்தை 90 நாட்களுக்குள்ளார ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதும் விதியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 893988883778. இமெயில் advttanditv@dttv.in.